வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன தலைப்பில் பண்ணணும்னு உங்ககிட்டே நான் வந்து கேட்கலான்னு தான் வந்திருக்கேன். அதோட விடையை நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்து வீடியோவை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். வணக்கம் பாரி. இது டான்ஸ் வணக்கம். ஒரு டான்ஸ் மாஸ்டர் யூடியூப் ஆங்கராக மாறினா மக்களுக்கு சேவை செய்தா எப்படி இருக்கும்? நிறைய மாஸ்டர்களுக்கு வந்து இப்போ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கும் நேரம் சரியில்லை. ஒரு மாஸ்டர் மகேந்திரன் அவருக்கும் நேரம் சரியில்லை போல. என்னங்க சோலார் சிஸ்டம்லாம் ஏதோ படிக்க சொல்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 90s பிகே. அவர் 90s பெரிய குழந்தை அப்படிங்கிற பேர் எடுத்த ஒரு நபர் அவரு. ஸோ அந்த இன்னும் மாஸ்டர் மகேந்திரனாவே கரண்ட் பிரச்சனைனா வந்து முதலமைச்சரை கேட்க கூடாதாமே. ஆமா, முதலமைச்சர்னா ப்ரோ ஈபில வேலை சோலார் சிஸ்டம் கேட்கணுங்கிறாரு. அது சோலார் சிஸ்டம் இல்லைங்க. சரி விடுங்க. ஸோ ஓகே, உங்களுக்கே தெரியும் அது என்ன கேஸுன்ட்டு. ஸோ நம்ம லாரன்ஸ் அவர்கள்ட்டே வந்து விடுகிறோம். அவருக்கு இப்போ அரசியல் ஆசை என்பது துளிர் விட்டு இருக்கிறதாக தகவல். அவருக்கு அப்பப்போ அது துளிர் விடுது, அப்புறம் வாடி போயிடுது, அப்படியே போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரஜினிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருந்தாப்புல இருக்கிறாரு. அவர் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார். இல்லைப்பா, நீங்கள் வந்து ஒரு மராட்டியர், இந்த மண்ணை ஆள்றதுக்கெலாம் உங்களுக்கு அந்த அருகதை கிடையாது. நீங்கள் வந்தீங்க, நடிச்சிங்க, சம்பாரிச்சிங்க, உங்களோட ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுண்ட் தங்க காசை கொடுத்தது நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்துச்சப்ப. சரி ஓகே, இப்போ நீங்கள் ஜாலியாக போய் ரெஸ்ட் எடுங்க, ஓய்விடுங்க, வயசான காலகட்டத்தில் வந்து எதுவும் வேலையை பண்ணாதீங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அரசியல் வேண்டாம், எனக்கு அரசியலில் பங்கெடுக்க முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் தமனாவோட போயிட்டு ஒரு இந்த டான்ஸ்லாம் ஆடினார். பார்த்தீங்களா? ஆமாம், ஜெயிலர் படத்தில். ஆமாம், அதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஏஜிங் டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி பயங்கரமாலாம் படங்கள்லாம் ஹிட் கொடுத்துட்டு அவரோட வாழ்க்கையை அவர் ரஜினி கமல்லாம் ஒன்றா நடிக்கிறாங்க. ஆமாம், இப்போ அடுத்து இவங்க 2 பேரும் ஒன்றா நடிக்க போகிறாங்க. ஸோ அவரோட வாழ்க்கையை அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நாம் யார், நமக்கு எவ்வளோ வரும், அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரதீப் ரங்கநாதன் போட்டியாக போயிட்டாப்ல. ஆமாம், பிரதீப் ரங்கநாதன் போட்டியாக போயிட்டாரா? சரி ஓகே, இது கொஞ்சம் யார் மேலே உங்களுக்கு வெறுப்புன்னு தெரியல. அப்படி இல்லைங்க, எல்லா ஜென்ரேஷன் நடிகருக்கும் டஃப் கொடுக்குறாருல்ல. ஏங்க விக்னேஸ்வரன் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுல பிரதீப் ரங்கநாதன் வளர்ந்துட முடியுமா? ஒரே ஒரு படம் வச்சு செஞ்சு முடிச்சு என்னடா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்க நீ இந்த பார் ஒரு படம் அவனை படுக்க வச்சனா படுக்க வச்சு அவருக்கு ஒரு விக்னேஸ்வரன் பண்ணி விட்டாரு. சரி ஓகே, என்ன இருக்கட்டும், என்னமோ இருக்கட்டும். சினிமா நடிகர்கள் சினிமாவில் நல்ல படங்கள் கொடுங்க, நல்ல எங்களை மகிழ்வோடு வைத்துக் கொள்வது தகுந்த மாதிரியோ, இல்லை உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நல்ல வரலாற்று படங்கள், ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள், இது மாதிரி பல படங்கள் நீங்கள் நடித்து எங்களுக்கு வந்து எங்களை மகிழ்வை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். தயவு செஞ்சு இந்த ஆட்சி செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துக்கிட்டு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? நான் பொதுவாக தாங்க சொல்கிறேன், சினிமா நடிகர்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். நம்ம யாரை பற்றி நான் இங்கே தனிப்பட்ட ரீதியாக குறிப்பிட்டு நான் சொல்ல. சரியா? இப்போ அடுத்து இவர் நம்ம லாரன்ஸ் அவர்கள் பார்த்துருக்காப்புல, என்னது நம்ம தான் சாருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். சார் இப்படி ஸ்டெப்பு போடுங்க சார், சார் அப்படி ஸ்டெப்பு போடுங்க சார்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர் அப்போ நம்மக்கிட்ட பார்த்து தான் கற்றுக்கிட்டாரு. சாருக்கு சொல்லி கொடுத்தோம், சார் சிஎம் ஆயிட்டாரு. அப்போ நம்மளும் ஒரு அதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டார். என்ன பிரச்சனைனா, இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சு வர போகிறாரா? கிடையாது. அவர் வெளிப்படையாக என்ன பிளான் பண்ணுறாருன்னா, டிவிகேல இன்னைக்கு வந்து லாரன்ஸ் கிடையாது, ஒரு ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி, இந்த ஆட்டுக்குட்டி வந்து விஜய் சாரை பார்த்து மேன் கத்தும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டுக்குட்டிக்கும் கூட வாக்கு போடுறதுக்கு தயாரான மக்கள் இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். ஓகே, இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், லாரன்ஸ் தனியாக நிற்க சொல்லுங்கள். ஒரு ஆட்டுக்குட்டி விஜய் அவர்களோட ஆதரவில் ஒரு ஆட்டுக்குட்டி, அது வந்து எதில் நினைக்கணும்? ஆட்டுக்குட்டி ஜெயிக்குமா, லாரன்ஸ் ஜெயிப்பாரா? ஆட்டுக்குட்டி தாங்க ஜெயிக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை விட மட்டமான இடத்துல தான் லாரன்ஸ் அவர்கள் இருக்கிறார். இப்போ விஜய் அவர்களுடைய தரிசனம் கண்ணில் படணும். இப்போ அதுக்கு தான் இவர் வந்து இவ்வளோ மெனக்கிறார். அதனால தன்னோட மக்கள் சூப்பர் ஸ்டார் டைட்டில் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ அரசியலுக்கு வர. ஆமாம், இப்போ அது இல்லை, மக்கள் சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை. அவருக்கு வந்து இப்போ தான் யாருன்னே தெரியல. நான் யாருன்னு வந்து கேட்குறாரு. நீங்களே சொல்லுங்கள், நான் யாரு? நீங்கள் யாரும் ஏமாத்து பேர் வெளி? ஐயோ இல்லப்பா, அப்படி நான் வெளிப்படையாக கேட்கலப்பா. ஒரு ஆப்ஷனை கொடுத்தா இல்லை, அதுதான் வேற. இன்னொன்று நீங்களாம் சொல்லிட்டீங்களா அவருக்கு ஃபோன் பண்ணி அரசியலுக்குலாம் வராதிங்கன்னு? அவர் தான் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லுங்கன்னு இருக்காரு. இல்லையா? வராதிங்க, நாங்கள் சொல்கிறோம், தயவு செஞ்சு வராதிங்க. நீங்கள் வந்து அரசியலுக்கு செய்கிற சேவை வந்து அரசியலுக்கு வராமல் இருக்கிறது. நீங்கள் வெளியில் இருந்துட்டு நீங்கள் ஏதாவது இப்போ அப்பப்போ போட்டு இவர் இந்த பையன் நான் தான் வளர்த்துட்டேன், அந்த பையனை நான் தான் வளர்த்துட்டேன், இந்த பையனுக்கு வந்து வாழ்றதுக்கே வழியை நான் தான் காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இந்த சேவை செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன். அப்பப்போ அப்புறம் மாசத்துக்கு 2 ட்ரஸ்ட் ஆரம்பிப்பீங்கல்ல, இயற்கை ட்ரஸ்ட், புரட்சி ட்ரஸ்ட்லாம் ஆரம்பிப்பீங்கல்ல. அதனால தான் எனக்கு மிஸ்ட்ரஸ்ட் வந்துருச்சு. அதான் வந்துருச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டு நாங்கள் இது செய்ய போகிறோம், விவசாயிகளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிராக்டர் வாங்கி தரேன், ஏழை எளிய பெண்களுக்கு வந்து நான் நகை வாங்கி கொடுக்குறேன், என்னுடைய மனைவியோட நகையெல்லாம் அடமான வச்சு மாடுகளை வந்து காப்பாற்றுறேன்
ஆமாங்க நான் பார்த்தேன். என்னது அது வந்து என்ன பண்ணாரு, வீட்டுல இருந்து வந்தாரா, அந்த கழுத்துல வந்து கட்டை போட்டுட்டு அப்புறம் நேரா ஒரு நகை எடுத்துட்டு போனா, அதுல 1 கோடி பவுன் எழுதிருந்துச்சு. அதை கொடுத்தோன்னே சேட்ஜி வந்து 1 கோடி ரூபா கொடுத்தாரு. அதை நேரா மெரினா பீச் வந்து அது அவங்க வீட்டாண்டு அவர் எடுத்துன்னு வந்து அப்படியே அந்த ஜல்லிக்கட்டு போறதுல கொடுத்தாரு. அதை தான் வச்சு நடத்துனாங்க ஃபுல்லா ஜல்லிக்கட்டு போறோம். சரி, அது நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க வந்து 1 கோடின்னு சொல்றீங்க, அதுல 1 கோடி நீங்க இது பண்ணிட்டீங்க. அவர் சொன்னது 2 கோடி. சாரி ப்ரோ. சரியா, 2 கோடி ரூபாய் செலவு செஞ்சு அந்த போராட்டத்தை வந்து தன் தோளின் மேல் சுமந்து இந்த மெரினா கடற்கரை இருக்குல்ல, அதை விலைக்கு வாங்கி அங்க வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்க போராடுங்கன்னு சொன்னார். அப்புறம் பாட்டெல்லாம் ரெடி பண்ணாரு. பாப் கிட்ட காசு கொடுத்து டக்கரு இதுதான் அந்த பாட்டு. இவர் இந்த காசு 2 கோடியில கொஞ்சம் ஒரு 10 லட்சம் கொடுத்தாரு. அப்ப அதுல வந்து டான்ஸ் இவரோட மூவ் தானா? ஃபுல்லா இவர் தான் இது பண்ணுவார். அதனாலதான் கழுத்து சுலுக்கிச்சா? ஏன் என்ன இவ்வளவு கதை எனக்கு தெரியாம போச்சு. விஜய் ஸ்டெப் மாதிரி போட்டு பாருங்க நீங்க. சுலுக்கிச்சு. ஸோ அப்புறம் ஏங்க பல்ட்டி அடிச்சாரு? பல்ட்டியம் டான்ஸ்ல ஒரு பாட்டு தானே. ஓ, பல்ட்டி அடிக்கிறது டான்ஸ்ல ஒரு பாட்டு. அது என்ன பல்ட்டி அடிச்சாருன்னு நம்ம சொல்லிடுவோம், நிறைய பேருக்கு தெரியாது. கேட்டுக்கோங்க. அதாவது நீங்களாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த ஏன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. நீங்களாம் சின்ன பப்பாவா இருக்கும்போது தாய்ப்பால் மனம் மாறாம இருந்த குழந்தைகளா இருந்த காலகட்டத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு போராட்டம் தமிழ்நாட்டுல சிறப்பா நடந்துச்சு. எப்ப நான் உங்களுக்கு புரியாம சொல்லலாம், மெர்சல் படம் வந்தப்போ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்துறதுக்கு தமிழ் தேசியவாதிகளும், அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்துறதுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறவங்களும், பொதுமக்களும், அந்த பாரம்பரியத்தை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தமிழ் இன உணர்வாளர்களும் எத்தனை வருஷமா போராடினாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வேணும்ன்ற கோரிக்கைகளும் பல மனுக்களையும் வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நான் எழுதின கட்டுரைகளில் ஒரு கொஞ்சம் ஃபேமஸான கட்டுரையே தான் ஜல்லிக்கட்டும் உலக அரசியலும்னு ஒரு கட்டுரை. அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் புகழாச்சு எழுதியிருப்பேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த A2 மில்க்கு A1 மில்க்குங்கிறதெல்லாம் நிறைய பேர் அன்னைக்கு அதை கன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுதான் ஒரு தியரியா மாதிரி எல்லாருக்கும் புரிய வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்துடைய பங்களிப்புங்கிறது பல ஆயிரக்கணக்கான நபர்களுடைய ஒரு 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 இது முக்கியமாக தமிழ் தேசியவாதி. ஆமாம், அதில் முக்கியமாக தமிழ் தேசியவாதிகள், தமிழ் இன உணர்வாளர்கள், அப்புறம் அந்த கால்நடை வளர்ப்பவர்கள், அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஜல்லிக்கட்டில் பங்கெடுத்தவர்கள், அதை நடத்தியவர்கள், சில இயக்கங்கள். இதுதான் இவங்க எல்லாரும் தொடர்ச்சியாக பல கருத்தியலை உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதோடைய ஒரு பீக் பாயிண்டாக மக்கள் புரட்சியாக வெடித்தது தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். எப்படி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பம் கூட மக்களுடைய நீதிமன்றம் நினைச்சா முறியடிக்கலாம்ங்கிறதுக்கான ஒரு வாழும் சான்றிதழாக அமைஞ்சது தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். மக்களுடைய அந்த பெருந்திரள் கூட்டம் உலகம் முழுக்க பார்க்கப்பட்டது. அந்த போராட்டத்திற்கு இந்திய ஆட்சி அரசே வந்து இறங்கி வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பே மாற்றி எழுத வச்சது தான் அந்த போராட்டம். எல்லாமே மக்களுக்கான முடியாதுன்னு சொல்லி திரும்ப இது பண்ணாங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய பங்களிப்பு. இந்த ஜல்லிக்கட்டு ஜூலிலாம் வந்து அதில் வந்து ஒரு 4 கத்தல் கத்துனதுக்கு தான் அதுக்கு ஒரு வாழ்க்கையே. அந்த பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை வந்துச்சு, அதில் வந்து 4 கத்திட்டு இருந்துச்சு, அது ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி பல பேரை அடையாளப்படுத்தினதும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அடையாளம் தேடினவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமே எங்கனால தான் வந்துச்சுன்னு சொல்லி சிலர் அதை வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு வந்தாங்க. ஒரு திருவாளர் உங்களுக்கே தெரியும், நம்ம மாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள். அவர் தான் வந்து நான் எல்லாருக்கும் சோறு போடுறேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டவங்களும் சோறு போடுறேன். ஆக்சுவலாக போட்டார், போடலன்னு சொல்ல, ஆனால் எந்த விதையுமே செஞ்சு காட்டும் போது சொல்லி கேட்டக்கூடாதுமாங்களே. அதே போல் இவர் என்னன்னா இவருக்கு தான் அது அதாவது வலது கையை கொடுத்தாலும் சரி இடது கையை காட்டுவார், இடது கையில் கொடுத்தாலும் சரி வலது கையை இப்படி காட்டிகிட்டே தான் வருவார். இவர் நான் பாருங்க செய்கிறேன்ட்டு வருவார். இதுதான் அவருடைய ஹேபிட்டு. அந்த மாதிரி வந்துட்டு நான் 2 கோடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே பேசிக்கிட்டே இருந்தாப்புல. இதில் வந்து தங்களுடைய புகழை தேடிக்கொள்வதற்கும் இதை முழுக்க தங்களுடையதாக மாற்றணுங்கிற ஒரு வேலையை பண்ணாங்க. பண்ணிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி குடிசையை கொளுத்தி ஆட்டோவை கொளுத்தி அந்த போராட்டத்துக்கு ஒரு கெட்ட கரையை பூசி விட்டு அதை முடிச்சு வைக்கலான்னு முயற்சி பண்ணாங்க. எங்களால் உருவான போராட்டம் இது, மக்களின் போராட்டம், மக்கள் பக்கம் நின்றுக்கணும். அப்பதான் வந்து மைக்கேல் ஜாக்சன் என்ன ஸ்டெப் போட்டாரு தெரியுமா? குட்டிகன் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரன்ஸ் மாஸ்டர் குட்டிகன் அடிச்சு என்னன்னா போராட்டம்னா நாடு நாசமா போயிடும். அது வேற யாரோ ரஜினி கிட்டத்தட்ட அதே டோன் தான். போராட்டணும் வந்து இது வந்துருச்சு, நான் கூட தான் போராடினேன், இப்போ நான் வந்து பங்களால உட்காரலையா, அது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி லாரன்ஸ் பல்ட்டி ப்ரோ RJ பாலாஜி ப்ரோ நைஸா வந்து நலிவு போக பாக்குறாரு. அவரும் அதுல ஒரு பங்கு. அவரும் வந்து என்ன சொல்லிட்டாரு, வந்து இது இல்லை அப்படின்னு, அது வந்து போதும் முடிஞ்சிருச்சு முடிச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஸோ லாரன்ஸ் அவர்கள் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. நாளைக்கு நீங்களே வந்து லாரன்ஸ் ஒரு அரசியல் அதிகாரம் கொண்டு இருக்கிறாருன்னா எப்படினாலும் பல்ட்டி அடிப்பாப்புல. நாளைக்கு இப்போ ஏதோ திருச்சியில் ஏதோ நின்று MLA ஆயிடுறாருன்னு வைங்க, நாளைக்கு திருச்சியில் இருக்க மக்கள் போராடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, சாப்பாடு போடுறேன்ட்டு வருவார். அங்கே ஒரு ஸ்டெப்பு போட்டு போராடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சாப்பாடு போடுறேன்ட்டு வருவாப்புல. சாப்பாடு போட்டுன்னா எங்கள் அம்மா சொன்னாங்கங்க, அந்த இந்த படத்தில் எங்கள் அப்பா சொன்னாருங்க, ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த என்ன அவர் பேருங்க வரமாட்டேங்குதுங்க,
யார சொல்றீங்க? ஜெயம் ரவிங்க பேரை மாத்திட்டாரு. சந்தோஷ் சுப்ரமணியம். ரவிமோகன் பேர் வரமாட்டேங்குது. பேர் அடிக்கடி மாத்திட்டு இருந்தா வராது எங்களுக்கு. சரி, ஜெயம் ரவினே நான் சொல்லிடுறேன். ஜெயம் ரவி கூட அந்த கதாநாயகியா நடிக்கிற இன்னொரு கதாநாயகியா வருவாங்க அந்த படத்துல. ஆமா, ஜெனிலியா இல்லைங்க, அவங்க இல்லைங்க. அந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் இருக்குங்க. எங்க அப்பா சொன்னாருங்கன்ட்டு வரும் பிரகாஷ்ராஜ். அதே மாதிரி இவரு எங்க அம்மா சொன்னாங்க அரசியலுக்கு போக வேண்டாம்னு எங்க அம்மா சொன்னாங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க? அம்மா பேச்சு கேட்கணும்ல. இப்போ அவங்க அம்மா சொல்றாங்களாம் இப்ப அரசியலுக்கு போங்கிறாங்களாம். ஏன்? விஜய் ஜெயிச்சிட்டாராம். என்ன எனக்கு புரியல. இல்ல சாக்கடன் வேற சொன்னாரு. இப்ப செஸ்ல நார்வேல போயிட்டு ஜெயிச்சிருக்காப்புல வெறும் நம்ம பிரகு போய் அங்க ஜெயிக்கிறாரு. பிரக்ஞானந்தா அவர் அங்க போய் ஜெயிக்கிறாரு. இப்ப எங்க அம்மா பார்த்துட்டு பிரகுலாம் ஜெயிக்கிறாப்புல போய் நாளைக்கு செஸ் விளையாடுனா ஏன்? அவரு அவ்வளவு வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவருக்கு ஒரு நிபுணத்துவம் இருக்கு. அவரை போய் ஜெயிக்கிறாரு. என்னம்மா செஸ்ல அவர் ஜெயிக்கிறானா எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? அப்ப உங்க அம்மா விஜய் அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. என்னமோ விஜய் அவர்கள் எந்த படமும் ஹிட் கொடுக்காம 4 ஐட்டம் படத்தை எடுத்துட்டு அதாவது காஞ்சனா முனின்னு ஒரே படத்தை எடுத்துட்டு என்னமோ வந்த மாதிரியும். சந்திரமுகி 2 அதுல வர பாம்பு இருக்கு. ஐயோ, சந்திரமுகி 2 அதுல நினைச்சாருங்க இவரு. நான் சொல்லலாம் தெரியவே தெரியாதுல. அப்படி ஒரு படம் வந்தது பிரதர், சந்திரமுகி 2ன்னு. இவர் தான் நடிச்சாரு. ஆமா, மொட்டை சிவா கெட்ட சிவாலாம் பாத்துருக்கீங்களா? சந்திரமுகி பாம்பா நடிச்சாருங்க. அது விஷால் நினைச்சிட்டு யூஸ்லெஸ்ஸா இருந்துச்சோ, அதே மாதிரி சந்திரமுகி 2 யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. அப்படியா? சரி, ஓகே. சரி, ஏதோ படம். ஆமாங்க, ஏதோ இந்த ராஜா மாதிரிலாம் கிட்ட போட்டு சுத்திட்டு இருந்தாப்புல இல்ல, ரஜினியாவே மாறி இருப்பாரு. அதான். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு இப்போ ஒண்ணுக்காகாத படத்தை நடிச்சு அவர் வந்திருக்காப்புல. அவரும் 4-5 படம் நடிச்சிருக்காரு. ஒரு 69 படம் நடிச்சிருக்காரு. ஆலய தீர்ப்புல போட்ட வெதங்க அது. அங்க இருந்து வந்திருக்காரு. அதுக்கு போக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்துட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களை ரெடி பண்ணி மக்கள் மன்றம் அந்த மன்றம் இந்த மன்றம் போட்டு ஏதோ உதவியெல்லாம் பண்ணி ஏதோ செஞ்சு கடைசி நேரத்துல ஏதோ ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இவ்வளவு எஃபர்ட்டை போட்டு வந்திருக்காப்புல. நீங்க என்ன பண்ணீங்க? 4 கேமராவை சுத்தி உங்களை சுத்தி ஒரு எடுத்துட்டா நீங்க மக்களுக்கு செஞ்சிட்டீங்களா? நீங்க வந்துருவீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான்னா, இப்ப விஜய் அவர்கள் கை காட்டினா யார் வேணாலும் நின்று ஜெயிக்கிறாங்க. சரி, நம்மளை கை காட்டிட்டா நம்மளும் ஜெயிச்சு நம்ம ஒரு எம்எல்ஏவா சுற்றலாம். இதுதான் அவரோட எண்ணம். ஸோ இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள்லாம் எம்எல்ஏவை ஆக்கி விட்டுட்டு இருந்தாருன்னு நீங்கள் விஜய், அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிங்க. இப்போ இரிட்டேட் ஆகுறது என்னன்னா, லாரன்ஸ் அரசியலுக்கு வரதுன்னு இல்லை. லாரன்ஸ் அரசியலுக்கு வாங்க, தனியாக கட்சி ஆரம்பிங்க. இல்லை இப்போ தான் அண்ணாமலை உங்களுக்கு தான் ஆடுனா பிடிக்கும்ல, சாரி அதான் ஆடுறது பிடிக்கும்ல, அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அங்கே போயிட்டு ஆடுங்க. அதாவது உங்களோட அரசியல் ஆட்டத்தை ஆடுங்கிறேன் நான். அங்கே போய் அவரோட போய் சேர்ந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு தான் ஒத்து போகும். ஏன்? அண்ணாமலை சாமி அண்ணாமலை, ஓகே புரியுது. ரஜினி அண்ணாமலை, புரியுது. ரஜினிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு நெருக்கம், லாரன்ஸுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு நெருக்கம், லாரன்ஸுக்கும் ரஜினிக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு இல்லைங்க. ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்க. எப்படி போனா அது சைதாபேட்டை இவர் சாய்பாபா, இவர் சாய்பாபா பாரு, இவரும் சாய்பாபா பாரு. புரியுது. அவர் ராகவேந்திராம் பாரு, இவரும் ராகவேந்திராம் பாரு. ராகவா லாரன்ஸ் எப்படி ஒரு அழகான கனெக்ஷன் வருது இல்ல? அப்படி அழகான கனெக்ஷனோட பூங்குத்து மாதிரி ஒரு கட்சி உங்களுக்காகவே ஆரம்பிக்க போறாரு அண்ணாமலை. அவரோட போய் நில்லுங்க. இப்ப போய் நில்லுங்க. இப்ப போய் நின்று நீங்க கட்சியை வளர்த்து நீங்க வாங்கலேன். அது ஒரு கெத்து. அதை விட்டு போட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் விஜய் அவர்கள் யாரை கட்சி ஆரம்பிச்சு யாரை கை காமிச்சாலும் எம்எல்ஏ வாக்கு போட்டுருவாங்கங்கிற லெவல் இருக்குங்கிறனால இந்த ஆசையை போட்டு வருது. என்ன கொள்கையோடு உங்களுக்கு ஒத்து போகும் சொல்லுங்கள்? விஜய் அவரோட என்ன கொள்கை உங்களுக்கு ஒத்து போகும்? ஏதாவது ஒத்து போகுமா? ஸோ இது முழுக்க ஒரு தனிப்பட்ட ரீதியாக பதவி ஆசை பிடிச்சி வர மாதிரி தான் தெரியுது. மக்களுக்கும் இதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் இதுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. இன்னொன்று, ஏன் லாரன்ஸை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஒன்று சொன்னேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் அது ஒன்று கண்டு மாட்டிருக்கா? அதுக்கு அடுத்து ஸ்ரீரெட்டி தெரியுமா? தெரியாதுங்க. என்ன அது என்ன உங்களுக்கு மட்டும் தெரியல? சினிமா துறையில் இருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு எல்லாரையும் சினிமா துறையில் தெரியுது. எனக்கு எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? அவங்க கிட்ட வேணா கேளுங்க. எனக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சொல்லிட்டேன் நான். என்னங்க அது? ஸோ ஸ்ரீரெட்டின்னு சொல்கிற ஒரு நடிகை, அவங்க ஆந்திராவில் நடித்தாங்க. அவங்க லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்கள உங்களுக்கே தெரியும். அது ஸ்ரீரெட்டி ஃபைல்ஸா? ஸ்ரீரெட்டி ஃபைல்ஸ்னு ஒன்று தனியாக இருக்குது. அது தனியாக இருக்குது. அது என்னமோ கவுச்சும்பாங்களே, காஸ்டிங் கவுச். ஏதோ காஸ்டிங் கவுச்சுன்னு சொல்லி அந்த காஸ்டிங் கவுச்சில் ஏதோ பிரச்சனைகள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே விளக்கி சொல்ல தேவையில்லை. அது இன்னொருத்தரே மாட்டினாரு. யாரு? நம்ம பால்ட்டு. ஐயோ ஃபால்ட்டுலாம் சொல்றீங்களே ப்ரோ? ஃபால்ட்டுங்க இல்லை, ஃபால்ட்டா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல வந்தேங்க. யாரு? என் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாயோ. நம்ம நிதி தான். சரியா? புரியுது இல்லை யாரை சொல்றேன்ட்டு? சரிங்க புரியுது. நான்
ஸோ அவர் மாட்டினாப்புல சொல்லியிருக்கலாம். மக்களுக்கு ஒரு ஒரு குழு கொடுக்கணும்ல, எனக்கு தெரியாமல் போயிரும்ல. அப்புறம் இவர் அமேசான் கார்டில் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் மாட்டினாரு. ஆமாம், அவருக்கு வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாம்பு கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த இடத்துக்கு வந்து நல்லா இருந்த மனுஷன் ஒரு காமெடினா மாறி யோகி பாபுலாம் கலாய்க்கிற அளவுக்கு காமெடினா அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டது யாரு? இந்த ஸ்ரீரெட்டி தான். ஸோ ஸ்ரீரெட்டி ஃபைல்ஸில் மாட்டினவங்களை இவங்களெல்லாம் தெரியும்ல, ஒருத்தர் மட்டும் நழுவி போறாரு பாருங்க. யார் அவரு? நம்ம லாரன்ஸ். யாரு சார் எங்க போறீங்க? இப்போ அவங்கள என்னாச்சு வந்து இவர் அனகொண்டா மாதிரி ஆனவர், அவர் வந்து ஒரு பணக்காரரு, ஒரு பெரிய ப்ரொடியூசரு அப்படின்னாங்க. உங்களை அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? இந்த ஆளோடலாம் நான் போய் ஏதாவது பண்ணுவேன்னு யாருக்கு என்ன எதுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க. சில பேர்லாம் பதில் கொடுக்கல, அது ஏதோ கடந்து போனாங்க. இவர் ஒரு பதில் கொடுத்தாரு. என்ன பதில் கொடுத்தா தெரியுமா? எத்தனை குழந்தைகள் எங்களுக்கு இருக்காங்க பாருங்க. இதுக்கு இது பதில் இல்லையே ராஜா, இதுக்கு இது பதிலே இதுதாங்க அவர் கொடுத்த பதில். அந்த அம்மா என் கையை பிடிச்சி இழுத்தியான்னு கேட்குது. ஒன்னா இழுத்தேன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அந்த அம்மா கையை பிடிச்சி இழுத்தியானா என் கூட எத்தனை குழந்தைங்க இருக்காங்க பாருங்கண்ணா. இது என்ன பதில்? இது புரியலையே, சம்பந்தமே இல்லாத ஒரு பதில். அப்படி ஒரு பதிலை போட்டு இதுதான் எனது பதில், 4 குழந்தைய காமிச்சு இவ்வளோ குழந்தைங்க என் கூட இருக்காங்கன்னா, அப்படி இவ்வளோ குழந்தைங்க உங்க கூட இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த தப்பு பண்ண மாட்டீங்களா? இப்படி ஒரு பதில் கொடுத்துட்டு போறீங்க. ஸோ இதுலேயும் இதெல்லாம் வந்து ராகவ லாரன்ஸ் ரொம்ப தப்பானவர்னு சொல்ல, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் எதுக்குமே மனுஷன் பதில் கொடுக்கல. ஸோ இப்போ இதுக்கு யார் என்ன கேள்வி கேட்பா? இதை போய் கேட்டுவாங்க. இதுக்கு ஏதாவது பதில் கொடுத்துருக்காரா? இல்லைங்க நான் குற்றமற்றவன், அவங்க பொய்யா சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் இதுவும் கூட வரல வாயிலிருந்து. கேட்டால் ஆன்மீகவாதிங்கிறது அப்பப்போ போகிறது, ரஜினியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எல்லா பக்கமும் ரஜினி என்னென்ன கூத்தலாம் பண்ணுவாப்புலையோ, சாமி அவருக்கு இங்கே தேனா கிடைக்காது, இமயமலையில் தேனா தான் கிடைக்கும், ஒவ்வொரு ஏரியாவோ போய் தேனா தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது அந்த ஆள் அவரோட காலில் போய் விழுந்தாப்புலையே, அவரோட காலில் போய் தேனா தான் ஆன்மீகம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்மீகத்தை அவர் இப்படி இதுதான் தேடிட்டு இருப்பாப்புல. இவரும் அதே கேட்டகரி தான். இல்லை, இந்த நேரத்தில் ராகவ லாரன்ஸ் பற்றி நீங்கள் மறந்த ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தே ஆகணும். இந்த நேரத்தில் ஒரு சம டைலாக் ஒரு சொன்னார், அது வந்து தமிழ் தேசியத்தை திருப்பி போட்டுச்சு. நாங்களாம் அமெரிக்காவில பிறந்தோம், நீங்களாம் சும்மா தமிழன் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ராகவ லாரன்ஸ் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, பஞ்சாயத்துலாம் இவ்வளோ சீமான் அவர்களுக்கு ரஜினி வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்த டைமில் இவர் உள்ளே வந்தார். இவர் உள்ளே வந்து அவரை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அவர் சிவாஜிராவ் கேக்வாட், அவர் ஒரு மராட்டியர், அவர் ஒரு மராட்டிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் வந்து கர்நாடகத்தில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் வந்து வந்தவர். இப்போ அவர் வந்து இந்த மண்ணை ஆள்றது சரியாக இருக்காதுன்னு சொல்லி தமிழ் தேசிய பார்வையிலிருந்து சீமான் அவர்களும் மற்ற தமிழ் தேசியவாதிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு என்னப்பா வேலை இதில் உனக்கு என்ன, உன ஏதாவது சொன்னாங்களா? பாட்டடா வந்து வண்டியில் ஏறி அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? குட்டு வெளிப்பட்டுருச்சு. சரியா? ஸோ ஓகே, அது என்னன்னு தெரில, அவர் என்னன்னு தெரில. நம்ம இவர் ஒன்று சொல்லிக்கிறாரு, நம்ம விசாரிச்சு பார்த்தா அதுவும் தெரில. அவர் தமிழரா பிறமொழியாளரா? ரஜினியை கூட்டம் மகாராஷ்டிரா நிற்க வைட்டு சிஎம் ஆகட்டும், நானே ஓட்டு போடுவேன் வந்து அவர் அங்கே ஜெயிக்க வைங்க, அவ்வளோதான். அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களே. ஸோ அவங்க இன்னும் சூப்பர் ஸ்டாரை கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எங்கே போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஊர் நடிகரோட கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, ரஜினியை மராட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அவ்வளோவா ஹிட்டு கொடுக்காத ஒரு நடிகர், அவரோட ஒரு மேலானவர்னு சொல்லி பாருங்க, ஒரு மராட்டியங்கிட்ட சொல்லி பாருங்க. நீங்கள் அவன் கடுப்பாவான். அவனுக்கு இருக்கிறது இன உணர்வு, நமக்கு இருக்கிறது மற்றவர்கள் எல்லாத்தையும் தலையில் ஏற்றி வச்சு உட்காந்து அளவு பார்க்குறதுல நமக்கு. அதுதான் தமிழ் தேசியம் பின்னுக்கு போகிறதுக்கான காரணம். சரி, ஸோ இப்போ இந்த மாதிரியான நபர் அந்த நேரத்தில் சீமான் அவருக்கும் சண்டை வந்துச்சு. அது ஒன்றும் அவர் கண்டுக்கல, சீமான் அவரும் கண்டுக்கல, ராகவ லாரன்ஸை யாருமே கண்டுக்கல. ஸோ ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு இருக்காப்லன்னு விட்டாங்க. ஸோ அது ஒன்று போகட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு சர்ச்சையில் சிக்கினார். என்ன சர்ச்சை? ராகவ லாரன்ஸ்னா என்ன பண்ணுவார்? உதவி பண்ணுவார். உதவினா யாரு? ராகவ லாரன்ஸ். அப்படிதான் ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாப்ல. என் ட்ரஸ்ட்டுக்கு யாரும் பணம் போடாதீங்கன்னு ஒரு முறை. அது வரைக்கும் இந்த ட்ரஸ்ட்டை பற்றி எவனுமே யோசிக்கல. என் ட்ரஸ்ட்டுக்கு பணம் போடாதீங்கன்னு சொன்ன உடனே எங்கே ஒரு ட்ரஸ்ட்டுன்னு தேடி பார்த்தாங்க. மனுஷன் ட்ரஸ்ட்டே இல்லை, பதிவே பண்ணலை, எடுத்து போட்டாங்க. அந்த டைமில் ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சர்ச்சைகள்லாம். அப்போ தான் வந்து இவர் ட்ரஸ்ட்டே இவர் பேரில் இல்லை, இவர் எந்த ட்ரஸ்ட்டும் நடத்தவும் இல்லை. ஆனால் சொல்லும்போது நாங்கள் ராகவ லாரன்ஸ் ட்ரஸ்ட்டுன்னு எந்த பதிவாயிருக்கு, எந்த ட்ரஸ்ட் பதிவாயிருக்கு, எந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து கணக்கில் வந்திருக்கு? எதுவுமே இல்லை. சும்மா இவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? இப்போ எப்படி ரஜினி வந்து ஒவ்வொரு சினிமா படம் வெளியே வரதுக்கு முன்னாடி அரசியலுக்கு தனக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு சினிமா முனி ஒன்று வந்துச்சுல்ல, அப்போ இவர் முனியாண்டி வந்தார்
அதாவது இவர் முனியாடிட்டே வந்தார். வந்து என்ன பண்ணாரு, 4 பேருக்கு நான் உதவி செய்கிறேன், விவசாயிகளை பாதுகாக்கிறேன், பெண்களை பாதுகாக்கிறேன்ட்டு வருவாப்புல. அப்புறம் அங்கே ஒரு மேடையில் போடுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேபிஏ பாலா தான் கூப்பிடுவான். கேபிஏ பாலா கூப்பிடுவான். இவர் வருவாப்புல, 10 லட்சத்தை நான் தரேன் அப்படிம்பாரு. உடனே அந்த கண்ணு முன்னாடி காட்டவே மாட்டாங்க எதையுமே, காதுலயே பேசிட்டு நமக்கு. அது என்ன படம், ஒரு படம், பழைய படம், நல்ல படமாச்சு, விஜயகாந்த் படம் தான். அதில் வந்துட்டு என்ன, ஒரு இட்லி கட்டுங்க, ஒரு வடையை வைங்க, இது சூட சூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாப்புல. நீயும் வாயால பாராட்டின, உனக்கு சந்தோஷமா இருந்துச்சுல, அதே மாதிரி உனக்கு நான் பேசுனது சந்தோஷமா இருந்துச்சுல, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி இவர் சொல்லுவாரு, 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன், 50 லட்சம் கொடுக்குறேன், 2 கோடி கொடுக்குறேன், 3 கோடி கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. கேட்க நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் தோற முடிஞ்சுது, அவ்வளவுதான். அதுக்கு இப்ப வந்து இவரால் பயனடைஞ்சவர் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? யாரு? எங்க இந்த கேமரா உட்காந்து பேசிட்டு இருந்தார்ல, ஃபோக்கஸ் வந்து உள்ளதானே வச்சிருந்தாங்க. அப்படி ஜூம் அவுட் பண்ணோடனே பாத்தீங்களா சைடில் எத்தனை பேர் நின்னாங்க? ஆமா ஆமா. அப்ப அத்தனை பேரும் இவ்வளவு நேரம் பேசுற வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. எப்படா ஜூம் அவுட் பண்ணுவீங்க, சீக்கிரம் பண்ணி தொலைங்கடா, எங்க ஷாட் வரட்டும்ட்டு நின்றுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாட் வந்தோடனே அப்படியே இந்த பசங்க தான் என்னோட சொத்து, இவங்களை சரி நான் என்ன சொல்கிறேன், ஒரு 4-5 பேர் ஒரு வளர்த்துருக்கலாம், 4-5 பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் நான் குறை கூட சொல்லலை. ஏன்னா ஏதாவது உங்களுடைய சில இந்த பெருமை பித்திற்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தில் 4 பேர் நடந்துருக்கலாம், அதை நான் குறை சொல்லலை. ஆனால் இந்த பெருமை பித்தியே காலத்தை ஓட்டுறீங்க பாருங்க, இது வந்து ஒரு வித ஏமாத்து வேலைங்கிறது உங்களுக்கு தெரியலையா? இதே ஏமாத்து வேலையை தான் நீங்கள் அரசியலுக்கு வந்து செய்ய போறீங்க. வேற என்ன? இதே ஏமாத்தோட தொடரும். நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன். முதல்ல தற்புகழ்ச்சி இப்போ பேசுகிறவங்கள அரசியலுக்கு ஓரங்கட்டுங்க. எல்லாம் நான் பண்ணேன், நான் இது பண்ணிட்டேன், அதை நான் பண்ணிட்டேன்னு தற்புகழ்ச்சி அடிச்சுட்டே இருக்காங்கல்ல, இவங்களை நீங்கள் அடையாளம் பார்த்துக்கோங்க. இவங்க எவனுமே அரசியலுக்கு தகுதியானவர்கள் அல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நாங்கள் அதை செய்தோம், நாங்கள் இதை செய்தோம், என்னால் பயனடைந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா, இத்தனை பேர் தெரியுமா காமிச்சிக்கிட்டே எப்போ போனாலும் பணத்தை. நீங்கள் போய் உதவி செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த உதவி செய்கிறத கேமரா வச்சு ஒரு பப்ளிசிட்டி, அந்த பப்ளிசிட்டி ஸ்டண்டை வந்து தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக செய்கிறதே யார்? ராகவ லாரன்ஸ் தான். இவர்கிட்ட இருந்து கூட இருந்து ஒருத்தன் கேமராமேன் கற்றுக்கிட்டு போனான், அவன் தான் யாரு? கேபிஏ பாலா. இங்கே 2 பேர் தான் எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க, பணம் கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. கேமரா இவங்க போகிற முன்னாடி கேமரா போயிடும் உள்ள. ஆனால் இவங்க என்ன பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக வர மாதிரி, அப்படியே எதர்ச்சியாக வரும்போது நான் அந்த கண்ணில் பட்ட அந்த துயரத்தை பார்த்தேன், உதவி செஞ்சேன்ட்டு போகிறது. இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க இந்த ஃபார்முலா இது பண்ணிட்டு. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் இன்ஸ்டாலெல்லாம், நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. சும்மா மக்கள் அப்படியே இல்லை. இப்போ அதுவே நான் ஆக்சுவலாக பேசணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு ஒருத்தர் அனுப்பி வந்து இவன் பாருங்க உதவி செய்கிறேன்னு சொல்கிறான், ஆனால் பேங்க் அக்கௌண்ட் இவன் அக்கௌண்ட் கொடுக்குறான், இது என்ன இவன் பண்றானா இல்லையானு யாருக்குமே தெரியல. அது இந்த ஒரு கேட்டகரி இருப்பாங்க தெரியுமா? ஒன்று நீங்கள் உதவி செய்யுங்கள், உதவி செய்பவரை இப்படி சுட்டாதீர்கள். ஆமா, நீ எவ்வளவு கொடுத்தாய், கிட்டவாடா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உதவி செய்யறது தவறு இல்லை, அது கேமரா முன்னாடி செய்யறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏதாவது 1-2 தெரியாம வந்தா பரவாயில்ல, அவங்க பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இவ்வளவுதான் சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை இருக்கா? வாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் வெளியில் கிடக்குறாங்கன்னு போய் பாரு. உனக்கு உதவி செய்யணுமா போய் செய். எத்தனை பேர் செய்கிறேன்னு நாங்களும் பார்க்குறோம். எவ்வளோ செய்ய முடியும் உன்னால்? உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு, தப்பு கிடையாது. ஆனால் அதை கேமரா முன்னாடி தான் பண்ணுவேன் அடம்பிடிக்கிற பாரு. ஏன் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பண்ணேன்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நீ கேமரா ஆஃப் பண்ணிட்டு உதவி பண்ணேன், வெளில வரும் அது. நீ பண்ண, அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேமராவில் பண்ணணுங்கிறக்காக தான் அவங்க உதவியே பண்ணுறாங்க. புரியுதா? கேமரா முன்னாடி தங்களை நல்லவர்களாக காட்டிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதவியே இவங்க பண்ணுறாங்க. முதல்வரோட பனையூர் வீட்டுல இருந்து கூட அந்த கேமரா எடுப்பாங்க போல இருக்கு. ஐ மீன் நியூஸ் சேனல்ஸ் இவங்க உதவி பண்ணும்போது கேமரா இல்லாமலே இருக்க மாட்டேங்குது. கேமரா தான், கேமரா இல்லாம அங்க உதவி வராது. கேமரா அதுவும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆங்கிள் வைப்பாங்க, அப்படி ஒரு ஆங்கிள் வைப்பாங்க, சைடு ஒரு ஆங்கிள் வைப்பாங்க, ட்ரோன் ஷாட்லாம் வருது, ட்ரோன் ஷாட்லாம் வைக்கிறாங்க. எதாச்சியா ஒரு ட்ரோன் வருது, அத பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. போட்டு வந்து இது பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு நாளைக்கு வந்தா என்ன ஆகும்? ஏற்கனவே பண்ற அத்தனை அட்டலியத்தையும் பண்ணிக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க? நான் அப்புறம் மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன், பாருங்க இத்தனை பேருக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். இப்படியே கேமரா முன்னாடியே காலத்தை ஓட்டுறது. இது ஒரு ஏமாத்து வேலை. இது ஏமாத்து வேலை. இதை நம்பி ஏமாந்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆபத்தானவர்கள். இப்போ ஹோம்லேண்டர் எல்லாம் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஹோம்லேண்டர் என்ன பண்ணுவான்? மக்கள் முன்னாடி என்ன பண்ணுவான்? அவன் நல்ல மாதிரியே காட்டிப்பான். ஹோம்லேண்டர் ஃபுல்லாக இருப்பான், டிப்டாப்பாக இருப்பான், பார்க்குறது ஹீரோ மாதிரியே தெரியுவான். சீசன் ஃபினாலே பார்த்தீங்களா இல்லையா? என்னென்ன வேலையெல்லாம் பண்ணா அப்போ கைட்டி விட்டாங்க. இதுதான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது உண்மையாகவே மக்களுக்கு உதவி செய்யணும்னு இருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கிறான். அவன் கேமராவை எதிர்பார்க்க மாட்டான், அவனால் முடிஞ்சதான் அவன் பண்ணிகிட்டே இருப்பான். இவனுங்களாம் என்ன பண்ணுறான்? ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி காட்டுவானுங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணுவானுங்க. இப்போ இங்கே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பீங்க, பிச்சைக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. நம்ம கிட்ட வரும்போது நம்ம காசு கொடுவோம், இதானே பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு படி மேலே போவாங்க, பிச்சைக்காரங்க பக்கத்தில் கேமரா வச்சுருவாங்க,
அந்த மியூசிக் ப்ரோ. அப்படியே போவாங்க. போயிட்டு நீங்கள் ஏன் பிச்சை எடுக்கிறீங்க, என் தலை எழுத்துறா அப்படின்னு அவர் சொன்னா என்ன போகுது. அது மாதிரி நடந்திருக்கும். அதெல்லாம் எடிட்ல தூக்கிடுவாங்க. வந்துட்டு ஏன் பிச்சை எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஃபேமிலி, உங்களை யார் இப்படி விட்டா, அப்படி ஒரு மியூசிக் சவுண்ட் எல்லாம் போட்டு சரிங்க ஓகே இந்தாங்க இந்த 500 ரூபா அப்படிமா. அவ்வளோதான். நான் கிடைச்சல இவ்வளோ பெஸ்ட் 500 ரூபா கொடுக்குறான். இந்த வீடியோவில் போடுவான். எவ்வளோ மானிட்டைஸ் ஆகி வரும்னு நினைக்கும். அவன் வந்து ஒரு 5000 ரூபா எடுத்துருவான். இதே மாதிரி தான் ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான். ஏதோ ஒரு என்னமோ ஒரு மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான். ஐயோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை டக்கு டக்குன்னு ஏதாவது பொண்ணு ட்ரெஸ்ல எல்லாம் போயிட்டு உதவி பண்றாடி. என்னடா உதவி பண்ற? அல்ல உங்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுமா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா தரான்றான். நீ பார்த்த மாப்பிள்ளை மாதிரி இல்லையேப்பா அப்படின்னா, இப்ப மனப்பொண்ணா இருக்கேன் அப்படின்னு. அவன் மலையாளியாமா. கேட்டா கோயம்புத்தூர் மாதிரி. கோயம்புத்தூருக்கு வாக்கப்பட்டு வந்தவன் கொழுப்பு நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்க. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி அலைகிறாங்க இங்கே நிறைய பேர். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், நீ உதவி செய்கிறதும் கூட பரவாயில்ல. உங்ககிட்ட இந்த உதவி வாங்குறது அவங்களுக்கு ஒன்றும் பெருமையான விஷயம் கிடையாது. யாருக்குமே உதவி வாங்குறவங்களுக்கு அது ஒரு பெருமையான விஷயம் கிடையாது. அவங்களை அந்த இடத்துல வந்து கூனி குறுக வைக்கிற பாரு, இதுவே ஒரு சாடிஸ்ட் மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டி பண்ணாதன்னா அது வேற. சரி விடுங்க. ஸோ இந்த வேலையை வந்து இவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு நாளைக்கு வந்தாங்க அப்படின்னா இதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மக்களை மூலச்சலவை செய்வாங்க. ஆனால் நான் சொல்வது போல் இன்றைக்கி விஜய் அவர்கள் ரோட்டில் போகிற ஒரு நாயை கூப்பிட்டு எம்எல்ஏவை நில்லுங்க அப்படின்னா அது எம்எல்ஏ ஆயிரும். ஒரு ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு எம்எல்ஏ ஆகுங்கன்னா எம்எல்ஏ ஆயிரும். இதுக்கு இது வந்து யாருடைய பிழை? மக்களுடைய பிழை. இவ்வளோதான். இந்த பிழைப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? வந்துட்டு நான் வரலாமா வேண்டாமா? புரியல. மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புரிதலும் கிடையாது. யார் அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வாங்க, யார் அரசியலுக்கு வந்தால் கெட்டது பண்ணுவாங்க, இது எதுவுமே தெரியறதில்ல. உங்களை இப்போவே இப்படி உங்களை மேனிப்புலேட் பண்ணுற, உங்களை ஏமாற்றிக்கிட்டு புகழ் வெளிச்சத்தில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க இன்னும் அந்த மேனிப்புலேஷனை தான் கையாளுவாங்க. அவங்க உண்மையாக உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. நல்லது செய்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணுவாங்க. அந்த பாவலாவிலே நீங்கள் ஏமாந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. இப்போ மக்கள் வந்து தெளிவடைங்க. யார் எப்படிப்பட்டவர், அவருக்கு அந்த உண்மையாகவே அரசியல் வர்றதுக்கு தகுதி இருக்கா? இதுக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் ஏதாவது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரா? சொல்லுங்கள். ஏதாவது யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை சொல்லுங்கள். ஒரு முறை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இவர் பண்ணாருன்னு. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு இடத்துலையும் பண்ணுறதில்ல. மக்களுக்கு இப்போ பிரச்சனை வரும்போது என்னைக்காவது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்லையா? டிஎம்கே கூட அவங்க பவர்ல க்ளோஸா காட்டியிருக்காரு. ரஜினி அவருக்கு ஒரு வாழ் நினைச்சு அவர் கூட இருந்தாரு, ஒட்டிட்டு இருந்தாரு. இப்போ வந்து விஜய் வந்து சந்தர்ப்பவாதி. விஜய் கிட்ட ஒரு சந்தர்ப்பவாதி. பச்சோந்தி இருக்கு பார்த்தீங்களா, பச்சோந்தி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம ஆளு திட்டுவாங்க. அது மாதிரி தான் இது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட போய் ஒட்டிக்கிறது. இது எனக்கு என்ன கொடுமைனா, விஜய் அவர்கள் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் நாளைக்கு எம்எல்ஏ ஆக்கி விட்டாருன்னா விஜய் யாருங்களும் காப்பாற்ற முடியாது. ஆமாம். அப்படியே ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஹேட்டையும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகிற மாதிரி சூழல் வரும். அவர் உட்காந்துருக்க சேர்ல அந்த கரையான் பூந்த மாதிரி ஆயிடும். ஆமாம். ஸோ இதை வந்து ரெண்டாவது இப்போ வெளிப்படைத்தன்மை என்ன, இங்கே பாருங்கள், இவ்வளோ வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன், அதில் பெருசாக சாதிக்கல, ஒரு 10 படம் எடுத்தேன், 10 படம் ஒரே படம் தான், ஆனாலும் எனக்கு வந்து பெருசாக இது இல்லை, நான் வந்து இப்போ அரசியலுக்கு வந்து உங்களெல்லாம் கருத்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட்டு வா. அது யாரும் உங்களை வந்து வரக்கூடாதுன்னா யாரும் இங்கே சொல்லவும் போகிறதில்ல. நீ வாட்டு வாங்க, என்னமோ பண்ணுங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம் வராதிங்க, என்ன பண்ண போறீங்க? ஒரு டைரக்ட் ஆன்லைன் போல் வேணா வைக்கலாம், எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியும். வராதிங்க வரையும் கீழே கமெண்ட். அதான் அப்படிதான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சந்தேகமே நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயே போய் பாருங்க. நீங்கள் பேசியிருக்கீங்களா அதில் கீழே போய் பாருங்க. கிழிச்சு வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? வரமாட்டேன்ட்டு போக போறீங்களா? மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ட்டு போக போறீங்களா? இல்லை இன்னொன்று, நீங்கள் அரசியலில் இப்போ சப்போஸ் விஜய் அவர்களுடைய கூட்டணியிலேயே நின்று, கூட்டணி இல்லை, விஜய் அவர்கள் கூடவே நின்று நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகுறீங்கன்னு வைங்க, உங்களை எதிர்த்து வாக்கு போடுறவங்க மக்கள் தானே. நீ வர வேண்டாம்னு சொல்லி வாக்கு போட்டவங்களும் மக்கள் தானே. விஜய் அவர்களுக்கு வேணும்னு சொல்லி விஜய் அவர்கள் வேணும்னு வாக்கு போட்டவங்களும் மக்கள் தான். விஜய் அவர்கள் வேண்டாம்னு சொல்லி வாக்கு போட்டதும் மக்கள் தான். 65%. புரியுதா? ஸோ இதெல்லாம் மனசில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு மக்களுடைய தீர்ப்பு தான் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க, அது உங்கள் தலையெழுத்து, உங்கள் இது எங்கள் தலையெழுத்து, அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அதை விட்டுவிட்டு மக்களே கூப்பிடுற மாதிரிலாம் இந்த பாவலா பண்ணுற மக்கள் யாரும் உங்களை கூப்பிடவும் இல்லை, உங்களை எதிர்பார்க்கவும் கிடையாது, உங்களுக்கு அரசியலும் தெரியாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. இதை மனசில் வச்சுக்கிட்டு இல்லை சந்தர்ப்பம் கிடைக்குது, நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா அது தாராளமாக. அது மாதிரி நிறைய பேர் பயன்படுத்தி வந்துட்டும் இருப்பாங்க. அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. விட்டு இந்த மாதிரி சும்மா அப்படியே இந்த ட்ராமா வேலையெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே பாசம் இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில்? அரசியல் வேண்டாம்ப்பா. விஜய் அவர்கிட்டயே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அரசியல் வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் உங்கள் அம்மா பேச்சை மதிக்கலை.
உங்கள் அம்மா பேச்சை மதிக்காத ஒருத்தர் நீங்கள் எப்படி மதிக்கிறீங்க? தாய் சொல்லை தட்டாது. அதான் நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் உங்கள் அம்மா பேச்சை மதிக்காமல் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆயிட்டார். அதனால நீங்கள் அவர்கிட்ட டூ விடணும். அவர்கிட்ட டூ விட்டு எங்கள் அம்மா பேச்சை நீ கேட்கலன்னா டூ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட போயிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. கொள்கை கோட்பாடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஏன் நான் அண்ணாமலை கூட போய் உட்காருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் அரசியல்னா என்னன்னு தெரியும். ஸ்டார்டிங்ல புரியுதா? இந்த வந்து நோகாமல் நோம்பு கும்பிட்றது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் உண்மையாக வந்து அரசியலை உழைக்கிறதுனா என்னன்னு இப்போ தானே அந்த கட்சி ஆர்ஜின் ஆகுது. உள்ளே போங்க, அப்படியே ஆர்ஜின் ஆகி அதில் வேலை செஞ்சு அப்படியே வரது முடியுதான்னு பாருங்க பார்ப்போம். இவ்வளோதான் சொல்கிறோம். மக்கள் இன்னொன்று, லாரன்ஸ்லாம் எப்படி பேசுகிறாருன்னா யார் கொடுக்குற தைரியம் தெரியுமா? இதோ மக்கள் தான். நீங்கள் கொடுக்குற தைரியம் தான். இந்த மாதிரிலாம் பேச வேண்டியது, நாங்கள் கேட்க வேண்டிய தலையெழுத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் அந்த மனுஷன் இப்படி இந்த ஆட்டம் ஆடுறாப்புல. ஸோ தயவு செஞ்சு இந்த தைரியத்தெல்லாம் கொடுக்காதீங்க யாருக்கும். யார் வந்தாலும் வாக்கு போடுவோம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் குதிரை சவாரி ஏறி போயிடுவாங்க. அதுவும் லாரன்ஸுக்கு குதிரை சவாரி நல்லாவே ஏற தெரியும். ஆல்ரெடி அந்த காஞ்சனா படத்தில் சரலா மேலே குதிரை தாண்டுவாப்புல எல்லாம் பண்ணுவாப்புல. ஸோ அதே மாதிரி தலையில் ஏறி உட்காந்துட்டு நம்ம ஏறிடுவாப்புல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டு. சந்தானம் ஒரு படத்தில் ஒரு போட்டிக்கு போகும்போது அவங்க அப்பாவை பார்த்து இப்படின்னுவாரு. அவங்க அப்பா வந்து அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு விளக்குவார். அந்த மாதிரி மக்களுடைய தீர்ப்பை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நன்றி பாரு. நன்றி.